85. இதில் பார்த்தீங்கன்னா நார்மலான கோல்ஸ் தான். நேஷனல் இன்கம் இன்க்ரீஸ் பண்ணும், பாவர்ட்டி டிக்ரீஸ் பண்ணும். பாவர்ட்டி டிக்ரீஸ் பண்ணுறது வந்து 5th பிளான்லேயே வந்திருக்கும். எப்படி வந்திருக்கும்னா கரிபி ஹட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது 6th அகைன் வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கீம்ஸ் வந்திருக்கும். ட்ரைசம், IRDP, NREP. ட்ரைசம் மீன்ஸ் ட்ரைனிங் ஆஃப் ரூரல் யூத் ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். IRDPனா இன்டெகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். NREPனா நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ். இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது என்னன்னா நபார்ட் பேங்க். 6th பிளான்ல தான் நபார்ட் பேங்க் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. நபார்ட்னா நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். ரூரல் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் பண்ண ஒரு நேஷனல் பேங்க் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க 6th 5 பிளான்ல. நபார்ட் மொத்தம் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது? 6 லெட்டர்ஸ் இருக்கா? ஸோ 6th பிளான்ல இது வந்து எப்போ, எந்த டேட் பார்த்தீங்கன்னா 12 ஜூலை 1982 இதில் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது இந்த நபார்ட் பேங்க் வந்துட்டு யாரோட ரெக்கமெண்டேஷன் வந்துச்சுன்னா சிவராமன் கமிட்டி. இந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் படி தான் நபார்ட் வந்துச்சு. ஸோ 6th பிளான் நபார்ட் 1982 அக்கார்டிங் டு த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் சிவராமன் கமிட்டி. இதில் டார்கெட் பார்த்தீங்கன்னா 5.2 வச்சிருப்பாங்க. ஆக்சுவல் க்ரோத் வந்து 5.7 அட்டைன் பண்ணியிருப்போம் நம்ம. ஸோ 6th முன்னாடி என்ன நம்பர் இருக்குது? 5 இருக்கா? 5லேயே ரெண்டுமே வரும். ஓகே, 5.2 5.7 இது வந்து ஹியூஜ் சக்ஸஸ் தான். 7th plan 1985 to 1990. இந்த பிளான் aimed at accelerating food grain production வந்து இன்க்ரீஸ் பண்ணும். எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ இதுக்கப்புறம் வர ஸ்கீம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 5 பிளான்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், பாவர்ட்டி வந்து ரெடியூஸ் பண்ணணும். ஏன்னா இது வந்துட்டு ஒரு நார்மலான கோல்ஸாகவே ஆக்கிட்டாங்க. இப்போ இம்பார்ட்டண்ட்டான பார்த்தீங்கன்னா ஃபுட் ரைசிங் ப்ரொடக்டிவிட்டி வித் ஃபோக்கஸ் ஆன் ஃபுட் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ ஃபுட்டில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாங்க. இந்த ஹிந்து growth ஆஃப் ரேட் அப்படின்னா ஹிந்து மீன்ஸ் ஹிந்து ரிலீஜன் கிடையாது, ஹிந்து பேப்பர் அந்த மாதிரி. இப்போ ரேட் ஆஃப் growth அப்படின்னா 1950ஸ்லேருந்து 1980s வரைக்கும் எக்கனாமிக் growth வந்து எவ்வளோ லோவாக இருக்குது அப்படின்றத வந்து இந்த பிளானில் தான் வந்துட்டு பார்த்தாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ லோ எக்கனாமிக் growth இருக்கிறது தான் வந்து ஹிந்து growth ஆஃப் ரேட் அப்படின்றாங்க. ஃப்ரம் 1950s to 80s வரைக்கும். டார்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா டார்கெட் வந்து 5 இருக்கும், அச்சீவ் பண்ணது வந்து 6. ஓகே, இது 7க்கு முன்னாடி நம்பர் என்ன? 6 5 ரெண்டு நம்பர் வருமா? ஸோ டார்கெட் growth 5 6. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8th பிளான். 8th பிளான் என்ன இருக்கும்னா போஸ்ட்போன் ஆயிருக்கும். பிகாஸ் பொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டி இருந்திருக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ 8th நம்மளுக்கு முதல்ல என்ன ஞாபகம் வரும்னா LPG தான் ஞாபகம். LPG லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன். இந்த 2 இயர்ஸ் போஸ்ட்போன். இப்போ 1990லே முடிஞ்சிருச்சா 7th பிளான்? ஆனால் இந்த பிளான் பார்த்தீங்கன்னா 1992 1997 தான் வந்திருக்கு 8th பிளான். ஸோ இப்போ 2 இயர்ஸ் கேப் இருக்குது. அது ஏன்னா அப்போ வந்து ஒரு பொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டி இருக்கும். இன்னும் முக்கியமான காரணம் என்னன்னா இப்போ நிறைய நம்ம ஃபாரின் கிட்ட வாங்கின டெப்ஸ் அப்படியே இருக்கும். நம்ம ஒரு செல்ஃப் ரிலையன்ட்டை ஃபோக்கஸ் பண்ணாமல் நிறைய எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ணாமல் இந்த பேமெண்ட்ஸை வந்து நம்ம கொடுக்காம வச்சுருந்துருப்போம். டெப்ட் நிறைய இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு மட்டும் டெப்ட் இல்லை, கண்ட்ரிக்கே டெப்ட் வந்துட்டு ரைஸ் ஆயிடுச்சு. இதெல்லாம் வந்து நிறைய இஷ்யூஸாக இருந்துச்சு.